கர்த்தரும் உன்னதமான ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 30 அதன் 5வது வசனம். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அது ஒரு முறை மட்டுமல்ல, 7 முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாகவும் குறையற்றதும் எந்த பிழையில்லாததுமாக இருக்கிறபடினாலே அந்த வசனத்தை விசுவாசித்து, அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின் மூலமாக தேவனோடு கூட உள்ள அந்த இணக்கத்தை, அந்த தொடர்பை பாதுகாத்து அவரோடு கூட உள்ள அந்த உறவின் அந்த பாலத்தை வசனத்தின் மூலமாக காத்து கொண்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைதான் தேவனை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளையாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேத வசனம் இல்லாதபடிக்கு ஒருவரும் தேவனை அண்டிக் கொள்ள முடியாது. வேத வசனம் இல்லாதபடிக்கு ஒருவரும் தேவனுடைய அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இரட்சிப்பிற்கு கூட வேத வசனம் இருந்து அந்த விசுவாசித்து அந்த வசனத்தை அங்கீகரிக்கும் பொழுதுதான் இரட்சிப்பாய் கூட அது மாறுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் அவரை அண்டிக் கொள்ளுகிற கூட்டமாக, ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலே தான் அங்கே சொல்லப்பட எப்படி அண்டிக் கொள்ள முடியும்? நிறைய பேர் அப்படி வாய் நிறைய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறதுனாலே கர்த்தரை அண்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஏதோ ஒரு நன்மை செய்து கர்த்தரை அண்டிக் கொள்ளலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். ஏதோ ஒரு தியாகம் பண்ணி கர்த்தரை அண்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் அங்கே செல்லுபடியாவதில்லை. வசனத்தை அறிகிற அறிவு, அந்த வசனத்தை கை கொள்ளுகிற வாழ்வு அதை இருந்து அதன் மூலமாகத்தான் தேவனை அண்டிக் கொள்ள முடியும். தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாக, அப்படியானால் பாதுகாப்பாக, அரணாக, எந்த ஆபத்திலும் அந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிற மனிதனுடைய வாழ்க்கை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக, அதிசயமாக வழிநடத்துகிற தேவனாக கூடவே இருந்து நடத்துகிற அந்த செயலையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே வெறுமையாய் நான் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறேன் அப்படி என்று ஒரு போலியான அண்டிக் கொள்ளுதல் நமக்கு வராதபடி வசனத்தின்படி வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து வசனத்தின் மூலமாய் தேவனை அண்டிக் கொள்ளுவோம். வாழ்வின் எல்லா பகுதியிலும், வாழ்வின் எல்லா நிலையிலும், நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவன் கேடகமாக, அரணாக, பாதுகாக்கிறவராக இருந்து நம்மை தப்புவித்து நம்மை மகிழ பண்ணுவார். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே, உங்கள் வசனம் இல்லாமல் நாங்கள் உம்மை அண்டிக்கொள்ள எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணானதும் அது விரயமாகி போகிறதுமாய் இருக்கிறது. வேத வசனத்தை வாசித்து விசுவாசித்து அவைகளை கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற அந்த நிலைக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறீர், பாதுகாப்பாக, அரணாக இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய், வேத வசனத்தின் மூலமாக இன்னும் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய், எதை அந்த வேத வசனத்திற்கு வாழ்வை ஒப்பு கொடுத்து எதில் கீழ்ப்படிய வேண்டுமோ, எதை விட்டுவிட வேண்டுமோ, எதை கூட்டிக் கொள்ள வேண்டுமோ அந்த வேத வசனத்தின் மூலமாய் செய்து கர்த்தரை அண்டிக் கொள்ள கிருபையை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.